விநாயகர், முருகன், சிவன், பெருமாள் என கடவுள்கள் ஒரு புறம் இருக்க, மனிதனாய் தோன்றி மனிதர்களுக்காக உயிர் விட்டு இன்று தெய்வமாக வழிபடக்கூடிய கடவுள்களும் ஏராளம். இதில் அம்மன் வகை கடவுள்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. முத்துமாரியம்மன், பாளையத்தம்மன், நாகாத்தம்மன், முண்டக கன்னியம்மன், சென்னியம்மன், கருமாரியம்மன் என பல வகை அம்மன்களை நம்ம நாள்தோறும் வழிபட்டுட்டு வரோம். அப்படி ஒரு அம்மன் வழிபாட்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். கருமாரியம்மன், இதில் கரு என்றால் பெண்களின் கருப்பையில் குழந்தைகள் உருவாவதற்கான தொடக்க நிலை தோற்றம். மாரி என்றால் மழை, அம்மன் என்றால் தாய். நாம் கருவாக உருவாகியதிலிருந்து நம்மை பாதுகாத்து உலகிற்கு மழை பொழிவித்து பயிர்களை விளைய செய்து நம்மை செழுமையாக வாழ வைத்து நோய்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை தாயாக வழிநடத்தி வருவதால் அவர்களை கருமாரியம்மன் என்ற பெயரில் வணங்குகிறோம். அப்படிப்பட்ட கருமாரியம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அவங்களுடைய அருமையும் பெருமையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்ரீ தேவி கருமாரியம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வரலாம். அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தமிழில் உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தமிழில் தெள்ளமுத செல்லியே உள்வாய் அங்கைய கண்ணியே என் அன்னையே உள்வாய் அங்கைய கண்ணியே.
உள்ளம் அதிலே திகழ உண்மையுயர் குணங்கள் எல்லாம் உள்ளம் அதிலே திகழ உள்ளே வழிகாடி என்னை உற்ற துணையாய் வந்தருள்வாய் அங்கையர் கண்ணில் உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ உள்ளே வழிகாடி என்னை உற்ற துணையாய் வந்தருள்வாய் அங்கையர் கண்ணியே என் அன்னையே அருள்வாய் 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 அங்கையர் கண்ணியே. நாம இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு கொண்டதுங்க. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏரியா தான் இருந்தது. ஏரியில் இருக்கக்கூடிய அந்த குடிசைக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த அம்மனை சுயம்புவாக கண்டெடுத்து வழிபட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பௌர்ணமிக்கும் இங்கே ஜோதி ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று. சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் இந்த கோயிலை சுற்றி குடியிருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து அம்மனுக்கு வெகு விமரிசையாக திருவிழாக்கள்லாம் நடத்திட்டு வராங்க. இங்கே அம்மன் மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ சக்தி விநாயகர், சப்த கன்னிகள், நாகாத்தம்மன், சிவலிங்கம் மற்றும் முருகர், வள்ளி தெய்வானை போன்ற தெய்வங்கள்லாம் பக்தர்களுக்காக அருள் பாலிக்கிறாங்க. கோமாதாவான பசு இங்கே வீற்றிருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்ன பயன் அடைஞ்சிருக்காங்கன்றத சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, என் பேர் சாந்தகுமாரி. இந்த கோயிலுக்கு நான் 48 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். இப்போது நான் நிற்கிற இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரச மரமும் வேம்பு மரமும் ஒன்றா இருக்குது. வேப்ப மரமும் இங்கே வந்து அமாவாசை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து இங்கே வந்து அதுக்கு பூஜை பண்ணாங்கன்னா 48 நாளைக்குள்ளே இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போய் அந்த கல்யாணத்தை பண்ணாங்கன்னா கல்யாணம் உடனே அவங்களுக்கு கைகூடி நிறைய பேர் வந்து இங்கே அதுக்கான வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு பண்ணி போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப விமர்சையாக செய்யப்படும். யாருக்காவது நோய் நொடி அப்படி எதாவது வேண்டிட்டு இங்கே வந்து ஒரு கயிறு கட்டிட்டு போனால் அது உடனே வந்து நிவர்த்தி ஆகிடும். இப்போ நானே பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சுட்டு போனேன். அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா உடனே வந்து நிறைவேறிச்சு. அது மாதிரி பல விஷயம் இருக்குது இந்த கோயிலில் வந்துட்டு. இந்த கோயிலுக்கு அடி எடுத்து வச்சாலே எல்லா வேண்டுதலுமே பலிக்கும் இந்த கோயிலில் வந்துட்டு. அதுதான் இந்த கோயிலோட மகிமையே. இந்த அம்மா வந்து தோண்டும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்கும், அது சுயம்பாக அந்த கல் இங்கே உருவாச்சு. ஒரு சின்ன கோயிலாக இருந்துச்சு. பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு இந்த கோயிலை வந்து பெருமையடைய செஞ்சுருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரோம். கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலோட விசேஷம் எனக்கு நடந்ததை சொல்கிறேன் நான். இந்த கோவிலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ராகு கேது வந்து ஒருத்தவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. ராகு கேது பிரதிஷ்டை பண்ணி திருமணம் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த மரத்துக்கு வந்து அந்த பூசாரி வந்து தாலி கட்ட சொன்னார். எடுத்து கொடுத்தாரு, நீ கட்டுப்பா அப்படின்னாரு. இப்போ கட்டும்போதே சொன்னார், கண்டிப்பாக உனக்கு ஒரு 6 மாதத்தில் வந்து திருமணம் நடந்துடும் அப்படின்னாரு. ஸோ நான் அப்போ அதை வந்து விளையாட்டு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து அதே மாதிரி எனக்கு வந்து 6 மாதத்துலேயே வந்து திருமணம் ஆயிடுச்சு. அதுலேருந்து வந்து எனக்கு குழந்தை பிறந்ததாகட்டும் எல்லா வேண்டுதலுமே வந்து அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. சித்ரா பௌர்ணமி விளக்கு பூஜை வந்து இங்கே ரொம்ப விசேஷம். அது பண்ணாலும் வந்து திருமணம் ஆகிடும். எல்லாமே வந்து அம்மா வந்து சக்ஸஸ் தான் உங்களுக்கு.
என் பேர் வசந்தி. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். எங்கள் கோயில் சின்னதாக இருந்து பெருசாகிற வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். இதோட எங்கள் தலைமுறை 2வது தலைமுறை. என் பொண்ணுக்கே இங்கே தான் கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் ஆகிருக்கு. இப்போது அவங்களுக்கு இங்கே வேண்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடந்தது. அவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு வேண்டியிருக்கோம், ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். அம்மா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவா சீக்கிரமாக. நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்து வராங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்குது. நான் இந்த கோயில் வாசலில் தான் பூக்கடை வச்சுருக்கேன். ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். நிறைய சினிமா ஆக்டர்ஸ்லேருந்து எல்லோரும் வராங்க போகிறாங்க, பேசுவாங்க எங்ககிட்ட. நாங்களே இந்த ரோட்டில் போகிறோம் வரோம், ஆனால் உள்ளே வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் உள்ளே வந்துட்டாங்கன்னா திரும்பி அவங்க போகும்போதே அவங்கள இழுக்கிற அளவுக்கு அம்மாவுக்கு நல்ல பவர் இருக்குது. திரும்பி திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. இந்த கருமாரியம்மன் கோயில் ரொம்ப சக்தியான கோயில். நல்லா வருஷம் வருஷம் இந்த இது பண்ணி நான் வந்து டெய்லி சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லா இது பண்ணுவோம், நல்லதாக பண்ணுவாங்க. 2 பசங்க வந்து நல்லா படிச்சுட்டு இப்போ வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வந்து நான் வருஷம் வருஷம் அன்னதானம் சின்ன ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணின்னுக்கிறேன். இது வந்து நல்லா வந்து டெய்லி வாரம் வந்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். பேர் ராஜம்மா. எங்கள் வீட்டுக்காரர் பேர் பாண்டுறாங்க. அவங்க தான் முதல்ல வந்து எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் கோயில் கிடையாது. நாங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது ஓலை கொட்டாயாக இருந்தது. அப்புறமா கோயில் நாங்கள்லாம் பெரியவங்களாம் ஆரம்பித்து சின்னதாக ஒரு கருமாரியம்மான்னு வச்சாங்க. அவங்க வச்சு 65 வருஷம் ஆகுது அந்த அம்மாவை வச்சு. அதுலேருந்து நாங்கள் முதல்ல வந்து சின்னதாக கோயில் வச்சு எல்லோரும் கூவாக்கி ஆடி மாதம் ஊற்றுவோம். அப்புறமா வீட்டுக்கு ₹1 வசூல் பண்ணி அப்புறம் கூ ஊற்றி அந்த அம்மாவில் உற்பத்தி பண்ணி அந்த அம்மா சக்தி உள்ளவோம். ஆனால் என் பேர் வெங்கடேசன். நான் வந்து இங்கே ஒரு 44 வருஷமாக இங்கே தான் பிறந்து வந்தாலே இங்கே தான். கோயில் நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன கோவில் அது. இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆகுதுன்னா அது அம்மனோட சக்தி தான் அது. வேறு என்ன, ஆனால் சக்தி வாய்ந்த அம்மனை பார்க்கும்போது சின்ன கோவில் இப்போ ஓரளவுக்கு பெரிய டெவலப் ஆகுதுன்னா பெரிய விஷயம் தான் அது. ஆனால் நினச்ச காரியம் நிறைவேறுதுன்னா நிறைவேறும், நல்லா இருக்கும். எனக்கு நான் நினைக்கும் போதெல்லாம் வேண்டுவேன், நினச்ச காரியம் நிறைவேறும். வணக்கங்க, என் பேர் விஜயலக்ஷ்மி. நான் ஒரு 2 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு நான் ஒரு ஆழ்வார்த்திருநகரில் வீடு கட்டினதால் எனக்கு ஒரு 23 லட்சத்துக்கு கடன் இருந்தது. இங்கே வந்து ஒரு 6-7 மாதத்துலேயே எனக்கு வந்து கடன் அடைஞ்சிடுச்சு. ஒரு 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன் இங்கே அம்பாள் சன்னதிக்கு. நான் என் பேர் வந்து சதீஷ்குமார். நான் இங்கே ஒரு 20 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து லேட்டாக தான் நடந்தது. இந்த கோயிலுக்கு வந்ததுனால தான் எனக்கு சீக்கிரமாக நடந்தது திருமணம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது ஆடி முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இப்போது சித்ரா பௌர்ணமிக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே திருவிளக்கு பூஜையெல்லாம் நடத்துவாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த முதல் வாரமாக இங்கே தான் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். தனலக்ஷ்மி. கோயில் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன். வேலை வேண்டியிருந்தால் நடந்தது, தம்பி கல்யாணமும் நடந்தது. என் பேர் மகேஸ்வரி. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இருக்கோம். எங்கள் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன், எது வேணுனாலும் நடக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருந்திருக்கோம். குழந்தை இல்லைன்னா அது வேண்டுனா அது நடக்கும், எல்லாமே நடக்கும் அவங்கக்கிட்ட வேண்டிங்கன்னா. என்னோடய பேர் சரஸ்வதி. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். நாங்கள் என்ன நினச்சி வந்தாலும் அது கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க எங்கள் அம்மா. என் பையன் கல்யாணத்துக்காக நாங்கள் வந்தோம், அதுவும் நிறைவேறிருக்கு. என் ஃப்ரெண்டு குழந்தை இல்லாமல் இருந்து வந்தோம், அதுவும் 2 குழந்தை இப்போ பிறந்து அவங்களும் நல்லா இருக்காங்க, ஸ்கூல் போகிறாங்க. எல்லாமே நடந்திருக்கு, எதுவும் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. சின்ன வயசில் இருந்துட்டு இங்கே வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பேர் அர்ச்சனா. ஸோ இந்த கோயிலுக்கு நான் 22 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக சின்னதுலேருந்தே வந்துட்டுருக்கேன்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்துட்டு கல்யாணத்துக்காக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வேண்டிகிட்டு இருந்தோம். எந்த வரனாலும் செட் ஆகலை, தள்ளி போகிறது, ஏஜ் டிஃப்ரென்ஸ், அப்படி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. வேண்டிட்டோம், வீட்டில் வேண்டிக்கிட்டாங்க, வேண்டுதல் நான் நிறைவேற்றினேன். அடுத்த நெக்ஸ்ட் இயரே எனக்கு ஆக்சுவலாக கல்யாணம் கூடிருச்சு, முடிஞ்சிருச்சு நல்லபடியாக.
அதுக்கப்புறம் லே ஆஃப் நடந்தது சேம் வே ஐடி ஜாப்னால. திரும்ப அதே தான் வேண்டுதல் வச்சோம். அண்ட் நல்லபடியாக ஒரு நெக்ஸ்ட்டு 6 மந்த்க்குள்ளவே எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்ராட் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி முதற்கொண்டு ஒரு நல்ல கம்பெனியில். அந்த வேண்டுதல் இன்னும் நிறைவேறத்தில் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் லைக் வேண்டி வந்தால் நம்பி வேண்டுனா எதுனாலும் நடக்கும் ஷுவர். தல விருட்சமாக இங்கே வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றாக சேர்ந்திருப்பது இந்த கோவிலின் சிறப்பம்சமாகும். திருமணம் ஆகாதவர்கள் அவங்க கையாலேயே இங்கே இருக்கக்கூடிய நாகாத்தம்மனுக்கு அபிஷேகம் செய்து அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் வேஷ்டி புடவை கட்டி மரத்துக்கு தாலி கட்டி வழிபடுவதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. அடுத்ததாக ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலோட அர்ச்சகர்கள் இந்த அம்மனின் வரலாற்றை பற்றியும் சிறப்பை பற்றியும் தெளிவாக விளக்க போகிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன். இந்த ஏரியா வந்து எல்லாருமே கூரை கொட்டாயில் தான் இருந்தாங்க. இந்த கொட்டாயில் இருந்து அந்த அம்பாள் அந்த மண் பாறை வடிவத்தில் இருக்கும். இந்த அரச மரத்தாண்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அம்பாள் பாறை வடிவத்தில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் என்று பொறிக்கப்பட்டு இருக்கும். அந்த பாறையில் அந்த அம்பாள் சிரசம்பாள் இவங்களை புதற்ற பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அம்பாளுடைய விசேஷம் என்னென்னா, எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. கருமாரியம்மன் என்று சொன்னாலுமே கத்தி கபாலத்தோடு தான் இருக்கும். ஆனால் இந்த அம்பாள் மிக சிறப்பு வாய்ந்த அம்பாள். நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அபயம் கொண்டு கருமாரியம்மனாக வீட்டிருக்கும். அபயத்தை வரவங்களுக்கு அள்ளி தரக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட கருமாரியம்மன். நோய் நொடி எல்லாமே அந்த நிமிஷமே தீர்ந்துடும். ஏன்னா வந்தவங்க அத்தனை பேருக்கும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இப்போவும் ரொம்ப தூரம் ஊருக்கு போயிருந்தால் கூட அவங்க இந்த அம்பாளை தேடி வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த அம்பாள் கண்கூட நம்ம பார்க்கலாம். இந்த அம்பாளை, இந்த அம்பாளுடைய ஸ்வரூபமே அபயம் பூச்செண்டு சூலம் டமரகம். இது 4 கரத்துடன் இருக்கும். இது வந்து கத்தி கபாலத்துடன் இருக்கிறத வந்து அது ஒரு கருமாரியம்மனுக்கு உண்டான தோற்றம். ஆனால் இந்த அம்பாள் அபயவரத்துடன் இருப்பது மிக சிறப்பு. கோவிலில் வந்து நிகழ்ச்சி நிரல்லாம் நிறைய நடக்குது. சீமந்தம், கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே நடக்குது. ஆனால் இது ஒரு சிறப்பு என்னென்னா, சீமந்தம்னு வந்து இங்கே இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பணம் கட்டி புக் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து ஒரு 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்துடும். ஏன்னா இந்த அம்பாளுடைய சிறப்பு கர்ப்பரக்ஷாம்பிகை மட்டும் இல்லை, கர்ப்பத்தை காக்கக்கூடியவளும் சரி, காக்கும் கருமாரி அபயவரத ரூபிணி. இந்த அம்பாள் அபயவரத்துடன் இருப்பது சிறப்பு. நீங்கள் பாருங்கள், மூலஸ்தானத்தில் அந்த அம்பாள் அபயகரத்துடன் உங்களுக்கு காட்சியளிப்பாள். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவன் முகத்தை பார்த்தீங்கனாலுமே போதும், உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் தீர்ந்துடும். அந்த அளவுக்கு சிறப்பு. இங்கே இன்னொரு விஷயம், பௌர்ணமி மகாஜோதி இங்கே ஏற்றப்படும். இதற்கு முன்னாடி இரவில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த இரவு நேரத்தில் இங்கே தங்கிட்டு இருப்பாங்க. அந்த தங்குற நிகழ்ச்சி வந்து இங்கே ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதுனால தங்குற நிகழ்ச்சியை நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த தீபம் மட்டும் கம்பல் தான். அந்த 7-8 மணிக்கெல்லாம் தீபம் பண்ணிவிடுவோம். பௌர்ணமிக்கு சுவாமி வந்து இந்த பிரகாரத்தை, கோவில் பிரகாரத்தையே சுற்றி வரும். 3 வாட்டி வலம் வரும். அதுக்கு அந்த நீர் தெளிப்பாங்க. அந்த நீர்லேருந்து அந்த எலுமிச்சம்பழம்லாம் எடுத்து போடுவாங்க, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி. இதில் அது ஒன்று. கிருத்திகை முருகப்பெருமானுக்கு இங்கே விசேஷமாக கிருத்திகை பூஜையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சங்கடகர சதுர்த்தி மிக சிறப்பாக நடக்கும். இங்கே விநாயகருக்கு வேண்டுவது கிடைக்கும். ஏன்னா அவர் ஆலமரத்துடைய ஆசானாக உட்காந்துட்டு இருக்கார். இங்கே விநாயகர் பெருமான் தனித்துமாக அந்த ஆலமரத்துடன் அவர் அமர்ந்திருந்தனால் ஆளும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவர் அங்கே மகத்துவம் படைத்திருக்கார். அத்தனை பேருக்கும்
வேண்டும் வரம் கொடுப்பார், பிரச்சனைகளை தீர்ப்பார் முதல்ல. ஏன்னா அவர் வந்து ராஜா மாதிரி. இங்கே இருக்கிற நம்ம விநாயகர் பெருமான் சக்தி விநாயகர் என்று பெயர் அவருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை சுற்றி வலம் வந்தாலுமே நினைத்த காரியம் நடக்கும். உங்கள் மனக்குறை தீங்கும். உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் முறையிட்டாலுமே போதுமானது. இதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. இன்னொன்று, இந்த கோவிலில் பசுமாடு இருக்குது. கோபூஜை நடத்துவாங்க. இதில் மிக சிறப்பு என்னன்னா, முதல் வாரம் கோவில் ஆடி மாதம் முதல் வாரம் முதல் தேதியிலிருந்து சாட்டு ஆடி என்று முதல் தேதி வந்தாலுமே இந்த அம்பாளுடைய உற்சவம் சாட்டாயிடும். அந்த உற்சவத்தில் வேடன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை தான் அம்பாள் வந்து இறங்குவாங்க. 12 மணி ஆகிடும் அம்பாள் வந்து இறங்குறதுக்கு. அம்பாள் இரவு 12 மணிக்கு கிளம்புவாங்க. கிளம்புனாங்கன்னா வீதி புறப்பாடு போயிட்டு எல்லாம் இங்கே இருந்தால் எல்லாம் இந்த பார்த்தசாரதி கோயில் போயிருப்பீங்க. எல்லாம் கபாலீஸ்வரன் கோயில் போய் தோளில் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கேயும் அதே விசேஷந்தான். இந்த அம்பாள் சுமந்தபடி அந்த மக்களை தேடி ஒவ்வொரு வீதியாக இந்த புஷ்பா நகரில் சுற்றி வந்து அத்தனை பேர் குறையும் திக்கிறான். ஆனால் அத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இந்த அம்பாள் தோன்றதிலிருந்து இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சீரும் சிறப்புமாக தான் இருக்காங்க. இங்கே பக்கத்தில் சந்திரநாத்தாலியா அந்த குழந்தை பாக்கியம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்கே வந்துட்டு போவாங்க. இதுதான் சிறப்பு. இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த திருவிழா நேரத்தில் இந்த அம்பாள் அந்த 3 நாள் மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த சுவாமி அலங்காரம், கிரகம் போய் வர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ஆலயத்தை எப்படியாவது தரிசிக்கணுன்றது உங்களுக்கு தோணும். இது உங்களுடைய பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகூலம் தருவாள். என் பேர் சக்திவேல். நான் இந்த ஆலயத்தில் இருக்கிற குருக்கள். இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நோய் தீர்ப்பும் அம்மன் இது. அதாவது இதய நோய் உள்ளவர்களுக்கு இங்கே வந்து இந்த அம்மனை தொழுவதனால அந்த இதய நோயிலிருந்து விடுபட்டு பலன் அடைவார்கள் என்பது சொல்லப்படுகிறது. அதுக்கு உதாரணம் வந்து நானே இருக்கிறேன். எனக்கு 3 அட்டாக்குகள் வந்தது. இருந்தும் இன்னும் நான் நல்லா இருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த அம்மன்கிட்ட நான் 20 வருஷமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த நன்மை இருக்கிறது. நீங்களும் இந்த அம்மனை வந்து இதய நோய்க்கு வந்து காரகத்துவம் கருமாரி அம்மன் ஆகையால் இந்த அம்மனை வழிபடுபவர்களுக்கு சிறந்த நன்மைகள் தரும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்துக்கு தாங்க வந்திருந்தோம். இங்கே வந்து அம்மனை தரிசனம் செஞ்சோம். அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட அர்ச்சகர்கள் இந்த கோவிலோட அம்மனோட வரலாற்றை பற்றியும் சிறப்பை பற்றியும் தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தினமும் வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்றதையும் சொன்னாங்க. உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பயன்பெறுங்க. கோயிலுக்கு வரதுனால இந்த விஷயம் நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க. அந்த மன நிம்மதி இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு கிடைக்குங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.